அடுத்து பொய்யே. சார் கல்யாண வீட்டுக்கு போனேன். அன்னபூர்ணி அக்கா வந்திருந்தாங்க. கை நிறைய வளையல் அடிக்கிருந்தாங்க சார். பக்கத்துல பார்த்தா எல்லாமே பொய் சார். அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு சுத்தி சுத்தி வந்தா. பார்த்தா சிரிச்சு சிரிச்சு வந்தா சார். வலம் வந்தா. நானும் கேட்டேன், ஆமா உன் பல்லு இப்படி பளபளக்குதே, என்ன ரகசியம்னு கேட்டேன். உடனே பல்சட்டை கழட்டி கொடுத்துட்டா சார். இந்தா நீயே வச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ பல்லு பொய் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொட்டையே நம்பலாம் சார், ஆனா அந்த ஹேர் டை இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்பவே கூடாது. இதையே ஏன்ட்ட சொல்றீங்க நீங்க? இதை மட்டுமாவது கொஞ்சம் அங்கிட்டு திரும்பியாவது சொல்லியிருக்கலாம். ஆனா நல்ல விஷயத்தை தான் சொன்னீங்க. சொட்டையை நம்பலாமா, ஹேர் டையை நம்பக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 60-70 வயசானவங்க கூட இன்னைக்கு ஹேர் டை போட்டு 25ஆ தெரியுறாங்க சார். நாங்க 25க்கும் 75க்கும் டிஃபரன்ஸே கண்டுபிடிக்க முடியல. எப்படி சார் நாங்க அவங்கள மெய்யா பார்க்க முடியும்? உங்களுக்கு எதுக்கு இந்த ஆராய்ச்சி? அவன் 75 இருந்துட்டு போறான், 25 இருந்துட்டு போறான். அவன் 75 25 ஆக்குறதுக்கு தானே அந்த பெயிண்டவே அடிக்கிறான். அப்புறம் அதை 75 கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு தாலுகா ஆஃபீஸில் கணக்கெடுக்க போகிறான். நம்ம அடிச்சுட்டு கிடந்துட்டு போகிறான். இங்கே உண்மையிலே அவன் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன், அடிச்சுட்டு போகிறேன் விடுக்க. சில பேர் அந்த உடம்புக்கு ஒத்துக்காத டையை அடித்து வாயெல்லாம் வெந்து போய் வெள்ளை வெள்ளையாகி தலை கருப்பாயிருச்சு, மூஞ்சி வெள்ளையாக போச்சு. அதுக்கு எப்படி டை அடிக்கிறது? பெயிண்ட் எடுத்து அடிக்க முடியுமா? என்ன செய்கிறது? மனிதன் அதில் கூட போலியாக காட்டணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்குங்க சார் பெண்களுக்கு வாக்கில் மெய் இருக்குதோ இல்லையோ, உதட்டில் மை இல்லாத பெண்களை பார்க்கவே முடியாது சார். அங்கேயும் பொய்யத்தான் நான் பார்க்குறேன். பெண்ணின் கண்ணில் வைத்திருக்கக்கூடியது மை அல்ல, பொய் அப்படின்னாங்க. இளையராஜா என்ன அழகா படிச்சிருக்காரு தெரியுங்களா ஒரு பாட்டு? ஆறு அது ஆழமில்ல, அது சேரும் கடலும் ஆழமில்ல, ஆழம் எது ஐயா, அந்த பொம்பள மனசுதாயா. ஆழம் எது ஐயா, அந்த பொம்பள மனசுதாயா. அடியாத்தாடி அதனாலம் பார்த்ததாரு, அடி அம்மாடி அத பார்த்த பேர கூறு நீ. ஆறு அது ஆழமில்ல, அது சேரும் கடலும் ஆழமில்ல. அதுல ஒரு வரி வரும், கண்ணுக்குள்ள வச்சது மை, உள்ளுக்குள்ள எல்லாம் பொய், நெஞ்சமே அது வஞ்சமே. ஆறு அது. நல்ல பாட்டை ஞாபகப்படுத்துனீங்க, அதுக்காக தான் சொல்றேன். மாணவன் மாணவனா இல்ல, ஆசிரியர் ஆசிரியரா இல்ல. பையன்கிட்ட போய் வாட்டருக்கு ஃபார்முலா சொல்லுடான்னு கேட்டா அவன் சொல்றான் HIJKLMNO. ஏண்டா வாட்டருக்கு ஃபார்முலா கேட்டா நீ ABCD சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் சொல்றான், சார் டீச்சர் நீங்க தானே H2Oன்னு சொல்லி கொடுத்தீங்க, அதுதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறான். அவன் ஒண்ணுமே பேசுறதுக்கு முடியறது இல்லை சார். ஆறும் சேர்ந்தா என்னடா வரும்னு கணக்கு கிளாஸ்ல கேட்டா அவன் சொல்றான், டீச்சர் வெள்ளம் வரும்னு சொல்றான். நான் 12 எதிர்பார்த்து கேட்டான், வெள்ளம்னு சொல்றான் சார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெல் ரிங் ஆச்சு, எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. எல்லா பசங்களும் பெல் ரிங் ஆனதும் கிளாஸுக்கும் வந்துட்டாங்க. இன்டர்வல் முடிஞ்சு ஒரு பையன் மட்டும் மெதுவா லேட்டா வந்தான் சார். வெட்டா வந்தான். ஏன்டா லேட்டா வரேன்னு சொல்லி கேட்டா அவன் என்ன வார்த்தை தெரியுங்களா சொல்றான், டீச்சர் பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கிளா தான் டீச்சர் வரும் அப்படிங்கிறான். என்ன சார் பண்றது இன்னைக்கு மாணவ சமுதாயத்தை? அது மட்டும் இல்லைங்க, கூட்டமா ஒன்னா சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு வந்தவங்கள பண்ணிங்கிறேன். ஆமாங்க சார். அவர் சிங்கிளா வந்தவர் சிங்கமாட்டு காட்டுறாரு. அது மட்டும் இல்லைங்க, அட ஓமனி வரஸ் பாடம் அனைத்துண்ணி பாடம் நடத்தலான்னு அறிவியல் பாடத்துல போனேன்னா போய் கேட்டேன், தம்பி மனிதனுக்கும் கழுகுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது சொல்லுன்னு சொல்லி கேட்டா அவன் சொல்றான், டீச்சர் ரெண்டுமே ரஜினிகாந்த் நடிச்சது அப்படிங்கிறான். அன்பு பாசம் பாசம்னு சொன்னல தம்பி, அந்த அன்பும் பாசமும் எப்ப தெரியுமா வரும்? உங்ககிட்ட ஒரு 4 காசு இருந்தா தான் வரும். ஒரு பழமொழியே இருக்கு தெரியுமா, இல்லான இல்லாளும் வேண்டாள், ஈண்டெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாய்ச்சொல். ஐயா உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி கூட உன்னைய மதிக்க மாட்டா, உங்க அம்மா உன்னை சேர்த்த மாட்டாங்க. அந்த பையன் இப்பதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, அதுக்குள்ள பொண்டாட்டி மதிக்க மாட்டான்னாங்க. இப்ப பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்கணும்னா லட்சுமி ஃபர்ஸ்ட், அதாவது லட்சுமியை வச்சாதான் சார் சரஸ்வதியை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு கல்வி சாலைகள் எல்லாம் கடைச்சரக்குகளா போயிருச்சுங்க சார். அழகாக சொல்லுவான், ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு அருமையா பாரதி சொல்லி இருக்கிறான். ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தை சேரணும்னா ஜாதி சான்றிதழ் வேணுங்க சார். இந்த நிலைமையில நாங்க எப்படி மெய்ய பார்க்க முடியும்?
பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது கல்வி அதிகாரி வர்ற அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் பாருங்களேன். எல்லா கிளாஸ்லையும் சார்ட்லாம் மாட்டியிருப்பாங்க. பையல்களெல்லாம் புது நல்லா ட்ரெஸ் போட்டு வரணும்டா, இன்சர்ட் பண்ணணும். வாத்தியார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் 9:30 வர வேண்டியவர் 9:40 பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடியாருவார். ஆனால் இன்ஸ்பெக்ஷன் அன்னைக்கு 9:05 ரெடியாக வந்து நிற்பார். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த ஆள் கரெக்டாக வருவேன். ஏன்னா டிஓ வர்றாரு அன்னைக்கு. டிஓ வர்ற அன்னைக்கு பார்த்தா புஸ்தகம்லாம் எல்லாம் இருக்கும், நோட்ஸ் ஆஃப் லெசன் அது இது. ஹெட்மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். மணி அடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே மணியை பார்த்துக்கிட்டே அப்படியே அடிப்பேன். 10:30 டிஓ பார்க்குறாரு. தங்கமான பள்ளிக்கூடம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். டிஓ போனோன்னா அவ்வளோதான், திருப்பி பழைய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. நடக்குதா இல்லையா? அது இதை எப்படி நம்ம வந்து மெய்யின்னு எடுத்துக்கிறது அப்படின்னு பேசியிருக்காங்க. எத்தனை உண்மை நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? நான் பேசுகிற பேச்சு உண்மை, கையில் கட்டியிருக்க வாட்ச் உண்மை, முகத்தில் வச்சிருக்க தாடி உண்மை, நம்ம குடிக்கிற பீடி உண்மை. ஆட்சியை கவுத்துருவான்னு சொல்றியே அது உண்மை, ஆனால் கவுக்கவே மாட்டேங்கிறது தான் உண்மை. தாமரை இலையில தண்ணி ஒட்டாதுங்கிறது உண்மை, தாமரையும் இலையும் ஒட்ட போறதுங்கிறது தான் உண்மை. மம்மி டாடின்னு சொல்லணும் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது உண்மை. இன்னும் தாமரைக்கும் இலைக்குமே தெரியாது ஒட்ட போதா இல்லையான்ட்டு. இவர் என்னமோ பெரிய இதாட்டம் ஏதோ பின்னாடி நடக்க போறதா ரொம்ப அருமையா சொல்றாரு. உண்மை சரி இருக்கட்டும். ஊழலை ஒழிப்போன்னு சொல்றது உண்மை, ஆனா நீ ஊழல் செஞ்சு ஒழிச்சு வச்சிருக்கிறிய அதுதான் உண்மை. பார்க்குற சினிமா உண்மை, பரவ முடியுமா இருக்கிறது உண்மை. இந்தியா கிரிக்கெட்ல ஜெயிச்சது ஆச்சரியம், ஆனா உண்மை. இத்தனை உண்மை இருக்குது, எல்லாத்தையும் மறந்துட்டு பார்க்கறதெல்லாம் பொய்ன்னு பேசிட்டு இருக்காங்க இவங்க. மறுபடியும் நான் கணவன் மனைவி சப்ஜெக்டுக்கு வரணும். எனக்கு கல்யாணம் ஆகலை சொல்லிடுறேன். ஆனாலும் அந்த கணவன் மனைவி அந்த பாசம் பொய்ன்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? ஒருத்தவன் பேச்சுலராக இருக்கிறான், சாதாரணமாக இருக்கிறப்ப மார்க்கெட் போகிறான். மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு பழக்கடைக்கு போகிறான். பழக்கடையில் ஒரு பழம் வாங்குறான். அந்த பழம் வாங்கினோடனே அவன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான். பழத்தை கூறு போடுறான், அங்கேயே சாப்பிட்றான், திருப்தியாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பழக்கடைக்கு போகிறான், பழம் வாங்குறான், கட் பண்ணுறான். ஆனால் அவன் சாப்பிடல. என்ன பண்ணுறான்? வீட்டில் மனைவி தனக்காக காத்துட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எடுத்துட்டு போகிறான். யாரு? இந்த ஹஸ்பண்ட். எவன் இருக்கேன் அப்படி? அவன் பாட்டுக்கு என்வி ஹோட்டலில் வரிசை ஆர்டர் பண்ணி ஏப்பத்தை விட்டுட்டு வீட்டுக்காரமாக்கு 4 இடியாப்பத்தை வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. எங்கிட்ட பையன் வேணும் சார், விவசாயம் பண்ணுறது தப்பான்னு கேட்டான். ஏன்ப்பா விவசாயம் பண்ணுறது நாட்டோட முதுகெலும்புப்பா, விவசாயம் பண்ணுறது யார் தப்புன்னு சொன்னான்னு கேட்டேன். அப்புறம் ஏன் சார் நாங்கள் கடலை போட்டால் நீங்கள் திட்டுறீங்க அப்படிங்கிறான். சார் 1330 திருக்குறள் நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்கிறீங்களே, இது எங்களுக்கு தேவையா? ஆனால் ஏன் எங்களை வந்து ஒரே ஒரு திருக்குறள் படி வாழ வைக்க மாட்டீங்க? ஒரே ஒரு திருக்குறள் படி வாழ்ந்து காட்டுன்னு நீ சொல்லாம்ல. 1330 திருக்குறள் படி படிப்பை மனப்பாடம் செய்வதை விட ஒரே ஒரு திருக்குறள் படி வாழ்ந்து காட்டுவது எவ்வளவு சிறந்தது என்று மாணவன் கேட்டான். அந்த மாணவனுடைய குரல் பெரிதல்லவா? அந்த உண்மை பெரிதல்லவா? மெய்யே அப்படிங்கிற அன்னைக்கு பள்ளி இல்லறம் எல்லாத்தையும் வந்து ஒரு கல்யாணம் ஆகாதவங்க 2 பேரும் இல்லறத்தை பற்றி இவ்வளோ ஒரு சந்தோஷமாக பேசுறது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மார்களுக்கு பின்னாடி வர்றது தையி, மனுஷன் இப்ப பேசுறதெல்லாம் பொய்யா. அப்படிப்பட்ட பொய்ய பத்தி தான் இப்ப நான் உங்க முன்னாடி பேச வந்திருக்கிறேன். ஐயா ஒண்ணுமே இல்லைங்கய்யா. நீங்க இப்ப ஒரு கொலைய பாத்துட்டீங்க ஐயா. கொலைய பாத்துட்டீங்க. பாத்துட்டேன். நீங்களும் அந்த கொலை மிரட்டலுக்கு அதுக்கு இதுக்கும் பயப்படாம கோர்ட்டு வரைக்கும் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூண்டுல நிக்கிறீங்க. உதாரணத்துக்கு நான் தான் கிடைச்சேன் ஐயா. ஏன் இந்த இவரை எடுக்கிறது, இந்த புழு சட்டக்காரர், இந்த அங்கிட்டு ஒருத்தர் பாதி மொட்டை பாதி வளர்ந்துருக்காரு, அவரை எடுத்துக்கிறது. சரி என்ன எடுத்துக்கிட்டேன். சரி கூண்டுல ஏறி இப்ப என்ன சாட்சி நின்றுட்டு இருக்கிறீங்க சாட்சிக்கு. ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு எதிர் சாட்சியா ஒரு பொய் சாட்சி நின்றுட்டு இருப்பான் ஐயா. உங்க வக்கீல் உங்களுக்கு சாதகமா வாதாடிட்டு இருக்கும் போது அந்த பொய் சாட்சிக்கு பாருங்க எப்படி வராங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எந்திரிச்சு வந்துருவார். அவங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு போயிடும். அந்த இடத்துல கண்ணால பார்த்த சாட்சியும் ஜெயிக்காம மன சாட்சியும் ஜெயிக்காம பண ஆட்சி தான் அந்த இடத்துல ஜெயிக்குது. ஆஹா, உண்மையிலே நீதி தேவதையனுடைய கண்ணை வந்து கருப்பு துணி போட்டு கட்டியிருக்காங்கன்னா அந்த பொய்யெல்லாம் பார்க்க விரும்பலாம அந்த அம்மா. அதனால தான் நீங்கள் பாட்டுக்கு எது வேணாலும் பண்ணுங்கடா ராசா, இந்த தராசை மட்டும் புடிங்கிட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு அது பாட்டுக்கு நின்றுக்கிட்டு. புரிஞ்சுக்கிட்டா சரியா? அடுத்து அந்த காலத்துல ஒரு அண்ணா ஒரு அக்காவை பார்த்து அழகா பாட்டு படிக்கிறார் பாருங்க.
செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் நேரில் வந்ததம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா பேரின்பம். இந்த படம் வந்திருப்ப பிறந்திருக்க கூட மாட்டேன் அவன். என்ன அழகா ரசிச்சு பாடுறான் பாருங்க. முள்ளும் மலரும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து மகேந்திரன்கிற ஒரு அற்புதமான டைரக்டர் இயக்கிய ஒரு அருமையான படம் அது. மகேந்திரன் ஒரு அருமையான டைரக்டர், அவர் இயக்கின படம். அதில் ஒரு அருமையான ஜேசுதாஸ் பாட்டு நல்லா பாடினேன். நல்ல வேலை இப்போ இருக்க பையன் ஏதாவது இந்த லேட்டஸ்ட் சாங்கை போட்டு கொலை பண்ண போய் வருதுங்க. வருதா? அதான் நான் பார்த்தேன். பாடுறாங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஐயா. ஐயோ என்னோட வருங்கால புருஷன் இந்த அழகா பாட்டு பாடுறாரா அப்படின்னு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஐயா. அடுத்து இந்த காலத்துல ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு அண்ணனை பார்த்து செல்போன்லயே பாடுறாங்க பாருங்க. செல்போனில் நீ பேசினால் செல்லெல்லாம் ஓ போடுதே, ரிங்டோன் உன் புன்னகைதான் ஐ. ஓ அப்படியா, அப்படி இப்படின்னு பேசிட்டு இந்த பாக்கெட்ல ஒரு செல்போனை வைக்க, இந்த பாக்கெட்ல இருந்து இன்னொரு சவுண்ட்ல என்னமோ வருது. நான் பார்த்தா என்னடா திடீர்னு பாம்பு தான் உள்ள வச்சிருக்காருன்னு பார்த்தா இந்த பாக்கெட்ல இருந்து ஒரு செல்போன் ரிங் அடிக்குது. இதுல இருந்து எடுத்து பேசுறாரு. அங்கிட்ட ஒரு அக்கா, ஹாய் மை டியர் ஹவ் ஆர் யூ, ஐ லவ் யூ வெரி ஃபைன், அப்படி இப்படின்னு தஸ்து புஸ்ன்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி முடிச்சிட்டாரியா. பாருங்க அத ஒரு சின்ன பையன் எப்படி ஒட்டு கேட்டிருக்கான் பாரு. கரெக்டா ஹாய் டார்லிங் ஹவ் ஆர் யூ, அந்த ஆக்சன் உட்பட கரெக்டா இருக்கு. இதெல்லாம் கேட்டுக்க தம்பி, உண்மையில நல்லது. ஆமாங்க, பின்னாடி எனக்கு பயன்படுங்க, பின்னாடி எனக்கு பயன்படும். நான் ஒரு நல்லதுக்கு யோசனை சொன்னா பின்னாடி உனக்கு பயன்படுமாமியா? நான் அந்த அட்வைஸ் எனக்கு தேவையாங்கிறேன். நான் இதெல்லாம் கேட்டு வச்சுக்க தம்பி, உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா இல்லைங்கயா இது பின்னாடி எனக்கு பயன்படும் அப்படிங்கிற. ஒரு 15 ஃபோன் வச்சுக்க தம்பி, உன்னைய நான் ஒன்றும் சொல்லலை. இதுல என்ன தெரியுதுன்னா, பொம்பளைங்க இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா டெம்பரவரி டாப் அப் கார்டு தானே தவிர யாருமே லைஃப் டைம் கார்டு கிடையாதுயா. ஆக மொத்தம் காதல் மாசமானாலும் மாத்திடுறாங்க, காதலி மாசமானாலும் மாத்திடுறாங்கய்யா. இப்படிதான் இருக்குது இந்த காலத்துல காதல். வயசை பாரு, டாபிக்க பாரு. ஐயா ஒண்ணு இல்லைங்க, நீங்க குப்பை தொட்டியை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அதுல என்ன போடுவாங்க? அதனே தமிழ்நாட்டில் பிறந்தவன் குப்பை தொட்டியை பார்க்காமையா இருந்திருப்பேன். நிறைய பார்த்துருக்கேன், குப்பை போடுவாங்க. ஆனா இப்பெல்லாம் குப்பை தொட்டியில குப்பை போடுறது கிடையாதுயா, அதிகமா குழந்தையத்தான் கொண்டு போய் போடுறாங்க. காதலிக்கிறாங்கல்ல, கையங்காலும் சும்மா இருக்குதா? கையங்காலும் சும்மா இருக்குதாயா நான் கேட்கறேன். குழந்தை குட்டியை பெத்து போட்டுறாங்க ஐயா. அப்படி இது என்னையா லவ் பண்ணி கல்யாணம் பண்றதே அதுக்காகத்தான். பின்ன 2 பேரும் ராத்திரி பூரா புத்தம் சரணம் கச்சாமி கல்யாணம் முடிச்சதுலேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா என்னதுக்காக? இந்த இடத்துல காதல் உண்மையே இல்லைங்கய்யா. உனக்கு அந்த வயசு வரும்ல, முடிப்பீல, அப்ப பாத்துக்கிருவான். அடியே கவிஞர் வதம்பை சந்திரசேகரன்றவரு ரொம்ப அழகா கவிதை எழுதுறாரு. என்னை தொப்புள் கொடி தூக்கி போட்டது, குப்பை தொட்டி தாங்கி கொண்டது, எச்சில் இலை சோறு போட்டது, இலையில் நாய் பங்கு கேட்டது, கோணி பையே பாயாக கொசுக்கள் கூடி தாளாட்ட கூனி குறுகி கிடக்கின்றேன் குப்பை தாயின் மடியினிலே. என் பச்சை ரத்தம் காயும் முன்னே என்னை பிச்சையிட்ட தாயும் எங்கே? கேட்கறான் பாருங்க கேள்வி. என் பச்சை ரத்தம் காயும் முன்னே என்னை பிச்சையிட்ட தாயும் எங்கே? உச்சி வெயில் வேளையிலும் தாய் உறவை தேடி அலைகின்றேன்னு சொல்றான். என்ன கவிதையா அது? இப்படிதானே இருக்குது இப்ப. ஆக மொத்தம் இப்ப நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, காதலும் போய் தாங்க ஐயா. அடுத்து வாங்க, நானே நீ காலேஜ் படிக்க போற, கூட பொம்பளை பிள்ளைய படிக்க, அப்ப சொல்லுவ காதல் பொய் அப்படின்னு. பரவாயில்ல, இப்ப அந்த டெம்போவிலேயே வளர்ந்துட்டு வா. உண்மையில உங்க பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க.